பார்த்துட்ருக்கோம். ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளது. மென்னு அப்புறம் அவங்களுக்கான ஃபுட்டுக்கான டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 300 மெம்பர்ஸ்க்கு 90 டேஸ்க்கு தேவையான ஃபுட் இருக்குது. ஓகே. 20 நாட்களுக்கு பிறகு 20 நாட்களுக்கு பிறகுனா அது 20 நாளாக நம்ம இங்கே குறைச்சிடணும். அப்பயும் 300 நம்பர் தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? 20 நாட்கள் போச்சுன்னா உங்களுக்கு அப்போ எவ்வளோ வரும்? 70 டேஸ் ஆகிடும். இப்படி தான் இப்போ சிச்சுவேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் 50 பேர் இறந்துட்டாங்களாம். அப்போ 50 பேர் இறந்துட்டாங்கன்னா இதுலேருந்து நம்ம 50 குறைக்கணும். 215 ஆயிடுச்சுன்னா இது எத்தனை நாளைக்கு வரும்? மீதி இருக்கிற ஃபுட்டு எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்குறாங்க. ஸோ குறைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ் வந்து அதிகமாக செய்யும். அப்போ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ எதிர்மாறலில் நம்மளுக்கு தெரியும் மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டன்ட். இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா 300 × 70 which is equal to 250 × எக்ஸ். ஓகேவா? எனக்கு எக்ஸ் தான் வேணும். இப்போ 300 × 70 divided by 250. ஓகே. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 6 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 1 4 டைம்ஸ் வருமா? அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 × 6 6 4 24 to 84ன்னு வருது. அப்போது 84 டேஸ்க்கு வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 84 டேஸ். ஓகேவா?